நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது எந்த மாதிரி செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. எதனால் செட் பண்ணி வைக்கிறீங்க? ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறது தானே. அதில் ஒரு சீக்ரெட் அடங்கியிருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங்கை தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்று கவனித்தேன். என்னுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில ஆப்ஸோட விட்ஜெட்ஸை நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜிபோட ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ரெசென்ட் வேர்ல்ட் இதில் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் பண்ண முடியல. அதே மாதிரி ஃபோன்பே அதிலே ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனை நான் ட்ரை பண்ண முடியல. இப்போ சரி, வாட்ஸ்அப் ப்ரெசென்ட் வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் என்னால் பண்ண முடியல. கிரே கலரில் இருக்குது. அதே மாதிரி விட்ஜெட்ஸும் கிரே கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இல்லை. எதனால இந்த மாதிரி அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதோட சீக்ரெட்டை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் முக்கியமான ஆப்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. அப்படி செட் பண்ணும் போது கை தவறி அது விரல் பட்டு அந்த ஆப்ஸ் அடிக்கடி ரிமூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ப்ரெசென்ட் வேர்ல்ட் அப்புறம் செட்டிங்ஸ் இதில் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி எனேபிள் பண்ணுறது மூலியமாக எந்த ஆப்ஸோட விட்ஜெட்ஸையும் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீனையும் பயன்படுத்த முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெசென்ட் வேர்ல்ட் பண்ணுறேன், செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன், லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் இதை நான் ஆஃப் பண்ணுறேன். மறுபடியும் மீண்டும் என்ன பண்ணுறேன், நான் முதல்ல காமிச்ச மாதிரி வாட்ஸ்அப் ப்ரெசென்ட் வேர்ல்ட் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒயிட்டில் இருக்கா. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க வாட்ஸ்அப் கிரே கலரில் இருந்துச்சு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். அதே மாதிரி விட்ஜெட்ஸும் கிரே கலர் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஹோம் ஸ்க்ரீனை லாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, மறந்து போயோ இல்லை தெரிஞ்சோ தெரியாமலையோ சம்பவங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஆப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். அந்த ஆப்பை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணலாம். அதே இது நீங்கள் விட்ஜெட்ஸாகவும் பயன்படுத்தலாம். செமல ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.